ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் 0 ஃபாலோவர்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதுலேருந்து என்னோடய ஃபேமிலி எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்போ பீடி சுற்றி தான் நாங்கள் வந்து காலேஜ் படிக்கிறது, ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆன்லைனில் சொல்கிறாங்க ஒரு சிலர் பொட்டிக்கு வந்து இவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. யாரையும் பார்த்து இதை பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். ஒன்று நான் பண்ணேன் அப்படின்னா நான் நைட் ஃபுல்லாக யோசிப்பேன். நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, நம்ம கிட்ட என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் காஞ்சிபுரம் டிஷ்யூன்னுவாங்க. ஃபங்க்ஷன் வெயிலில் லைட்டிங்லாம் அந்த வந்து சாரீ வந்து சூப்பராக இருக்கும். இந்த நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர்ட் சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து கேரண்டி. ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட்லேருந்து நம்ம கிட்ட சாரீஸ் அவைலபிள் இருக்குது? 299 399 ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக போகிற இதெல்லாம் இந்த சாரீலாம் 1399. ஸோ இது வந்து கேர்ள்ஸோட ஃபேவரேட் கலர். அதை நான் ஆஹா பார்த்துறேனே. மற்ற பேஜில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம பேஜில் ஒரு வணக்கம் பொன்னேஞ்சல். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எஸ், ஒரு உமன் ஆண்டர்பிரினர் அந்த வேர்ட் சொல்லும் போதே அப்படியே உமன் ஆண்டர்பிரினர்டா நான் கெத்தாக இருக்கும்ல. கண்டிப்பாக. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ ஒர்க்லாம்? நல்லா போகுது. நியூ இயர் பொங்கல் இருக்கிறனால நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ ஆஃபர்னாலும் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய நியூ கலெக்ஷனும் லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் மெயினாக கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் தான் வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி பொன்னேஞ்சல் பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாமேன்னு தோணுச்சு. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த பொங்கல் வந்து 3 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் 0 ஃபாலோவர்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பட் இப்போ கொஞ்சம் சர்வே பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு பொட்டிக்ஸ் கிடையாது, கைவிட்டு ஹின்ற அளவு தான் இருந்தது. பட் இப்போ வந்து தெருவுக்கு 4 பொட்டிக் இருக்கிறதுனால இனிமே வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இனிமே வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பெரிய சேலஞ்சிங் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கு முன்னாடி நிறைய அட்வைசஸ் கேட்கணும். ஏன்னா ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். அண்ட் நம்ம போல்டாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஒரு மைண்ட் செட் கிடைச்சி ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு? இல்லை, ஆல்ரெடி நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏர்லைன்ஸில் ஏர்போர்ட்டில் இந்தியன் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணேன். இப்போ அது ஏர் இந்தியாவை மாறிடுச்சு. ஸோ இந்தியன் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ண இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க்கில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால யாருமே என்னை சந்தேகப்படலை. ஸோ நான் இது பண்ணால் எனக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் வாய் நம்மளுக்கு ஜாஸ்தி. ஸோ இந்த வாயை வச்சு பொழைச்சிக்கலாம், அதுதான் உண்மையாக ஓப்பனாக சொல்ல போனால் வாய் வச்சு பொழைச்சிக்கலாம். ஸோ MBA முடிச்சதுனால ஃபுல் மேனேஜ்மெண்ட் எப்படி இது பண்ணணுன்றதும் நல்லா தெரியுன்றதுனால என்ன நம்பி மட்டுமே ஆரம்பிச்சது தான். ஓகே, சூப்பர். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம், மேரேஜ் ஆகி எனக்கு ஹார்ட்லி இப்போ 15 years இப்போ 14 years ஆயிடுச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 years தான் ஆகுது. ஓகே. ஸோ பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 குழந்தைங்க. பாப்பா 7th standard படிக்கிறா. பாப்பாவுமே அப்பப்போ வீடியோவில் வருவாங்க. பையன் 3rd standard படிக்கிறான். எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ப்ரொஃபஷனல் பர்சனல்? ஏன்னா குழந்தைங்களே பார்த்துக்கிற வயசு, குழந்தைங்க இப்போதான் நிறைய கற்றுக்கிற வயசு. அம்மாவோட பேம்பரிங், அப்போட பேம்பரிங்லாம் இருக்கணும். அண்ட் இன்னொரு சைடு ப்ரொஃபஷனல். எப்படி பேலன்ஸ்? ஆக்சுவலி எனக்கு நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. என்னோட ரிலேஷன்லேருந்து எல்லாருமே திருநெல்வேலியில் தான் இருக்காங்க. பட் இங்கே நாங்கள் தனியாக தான் இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து பசங்களை அந்த தனியாகவே வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெயின் பண்ணனால அவங்க வேலையை அவங்க எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே தனியாக பார்த்துப்பாங்க. நான் என் குழந்தை 8 months இருக்கும்போது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து அப்படியே பார்த்ததுனால அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. மோரோவர் நான் வந்து வீடுமே பக்கம் தான், எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ பசங்க ஸ்கூல் முடிஞ்சு இங்கே வருவாங்க, நான் அங்கே போவேன். அதனால என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. பசங்களை பார்த்துக்கிறதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் 2 பேர் தான், வேற யாரும் இங்கே கிடையாதுன்றதுனால அப்படியே குழந்தைங்களும் அதே இதில் கொண்டு போயாச்சு. பசங்களுக்கும் டைம் இருக்காது. மார்னிங் ஸ்கூல் போகிறாங்கன்னா வந்து அபாக்கஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், கிரிக்கெட்டு, டியூஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க ஷெடியூலும் அப்படியே கரெக்டாக போயிடுது. ஸோ இப்போ ஒரு உமன் ஆண்டர்பிரினர் வரப்போ வீட்டில் இருந்து ஆரம்பிக்கும், நம்ம பெர்மிஷன் கேட்கறதுலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் மதர் இன்லாஸ் இன்லாஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யோசிப்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு, இவங்கள தான் நீ பார்த்துக்கணும், இந்த டைமில் நீ ஒர்க் போறியா, இல்லை இந்த டைமில் நீ ஒர்க் எடுத்து பண்ணுறியா, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சு? இல்லை, எனக்கு ஃபினான்ஷியலி எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்ததுனால எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும்போது யாருமே சப்போர்ட் பண்ணாததுனால நான் ஒன்று ஓப்பன் பண்ணும்போது நான் யாரையுமே யோசிக்கல, யார்
என்ன சொன்னாலும் எனக்கு என்னோட ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை அடுத்த லெவல் நான் தான் கொண்டு போகணும். பேசுறவங்க பேசுவாங்க, நாளைக்கு எனக்கு பிரச்சனைனா வந்து யாரும் காசு கொடுக்க போறது இல்லை. அதுல நான் கிளியரா இருந்தனால நான் யாரு என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, நான் வந்து வேலை பார்க்குறேன், நான் சம்பாதிச்சு என்னோட ஃபேமிலி பார்க்கணுன்றதுனால நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால எந்த பிரச்சனையும் யாரும் பண்ணல. சரி நீ பண்ற, உனக்கு ஓகேனா பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியே கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருந்திருப்பேன், இதை சொல்லியிருப்பீங்க. எனக்கு பிரச்சனை இருக்கு, என் பிரச்சனை யாரு பார்ப்பாங்கன்னா. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒரே நாள்ல மேல வர முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நான் கஷ்டப்பட்டு தான் நான் மேல வந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் சின்ன வயசுல இருந்து பீடி சுத்தினேன்னு சொல்லிட்டு. நான் 5th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதுல இருந்து என்னோட ஃபேமிலி, எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம். அப்போ பீடி சுத்தி தான் நாங்க வந்து காலேஜ் படிக்கிறது, ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஸோ அப்பத்துல இருந்தே வந்து நம்ம ஒரு லெவல்ல வரணும், நம்ம அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஒர்க் பண்ணாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட பேச்சு, நான் என்னோட கேரக்டருக்கு இது கரெக்டாக செட் ஆன மாதிரி இருந்தது. எஸ், அப்படி சர்வே பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. 3 இயர்ஸ்ன்றது சும்மா இல்ல, ஒரு நாள் நம்ம கடக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பா ஒரு விஷயம். ஓகே, ஸோ அண்ட் ஸ்டார்ட் அப் பத்தி நம்ம பேசலாமா? எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் அப் பண்ணீங்க? அண்ட் ஸ்டார்டிங் இதை நம்ம பண்றப்போ நிறைய அடிபட்டு தான் நம்ம கத்திருந்திருப்போம், அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்போம், க்ரூம் ஆகிருப்போம். ஸ்டார்ட் அப்ல எப்படியுமே வந்துட்டு இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் வச்சு பண்றீங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சு பண்றீங்கன்னா பெருசாக அமௌண்ட் தேவையில்ல, ஒரு 10 to 50K இருந்தால் நம்ம பண்ணிடலாம் இப்போ இருக்கிறதுல. பட் நாங்கள் வந்துட்டு பண்ணும் போதே ஆன்லைன்ல பண்ணோன்றதுக்கு நம்ம ஒரு இது எடுத்திருப்போம், அட்வான்ஸ் ஜிஎஸ்டி புக் பண்ணியிருப்போம், எல்லாமே போய் பண்ணும்போது ஒரு 10 lakhsலேருந்து மினிமம் 30 lakhs கண்டிப்பா இல்லாம இப்படி ஒரு டக்குன்னு இந்த நிலைமைக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணது ஒரு 10 to 50Kல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 to 15 lakhs ஆகி அதுக்கப்புறமா அடிஷ்னலாக ஆகிட்டே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து 50 ஃபாலோவர் வச்சிருக்கும் போது என்னை நம்பி யாரும் வந்து புடவை வாங்க மாட்டாங்க. அந்த 50 வந்து நான் 100 ஆக்கணும், 100 வந்து 500 ஆக்கணும், 500 5000 ஆக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுவும் கொண்டு வரும்போது நீங்கள் வாடகை கொடுத்து தான் ஆகணும், ஸ்டாஃப் சேலரி போட்டு தான் ஆகணும். எல்லா விஷயமும் பண்ணும்போது கையிலேருந்து மறுபடியும் நீங்கள் காசு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட இதில் ஸ்டாண்ட் பை பண்ணி நிற்க ஒரு 7 months ஆச்சு. ஸோ நான் வந்து பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பொங்கல்லேருந்து ஒரு 7 months ஆச்சு. அந்த தீபாவளி வர டைமுக்கு வந்து நான் மார்க்கெட்டில் ஓரளவு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு, இங்கே நல்ல ப்ராடக்ட் இருக்குது, இங்கே வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்டாண்ட் பைல நின்று அது வரைக்கும் நான் கையிலேருந்து போட்டு எல்லாம் பண்ணேன். அந்த தீபாவளிக்கு நான் என்னெல்லாம் செலவு பண்ணணும்னா எடுக்கிற அளவுக்கு அடுத்தடுத்து வளர்ந்துட்டேன். சூப்பர். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து க்ரோத் தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறதுனா, ஒரு டைம் வரைக்குமே வந்து மேக்கப் ஃபீல்ட் வந்து பயங்கர பூம் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இப்போ ஒரு ட்ரெண்டில் வந்து சாரீ பிஸ்னஸில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. பட் எல்லாருமே சாரீ பிஸ்னஸ் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால அந்த ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கரெக்டாக வருதா? கண்டிப்பாக. அண்ட் அது எவ்வளோ சேலஞ்சிங்? அது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே சொல்கிற எல்லாரும் வைக்கிற ஒரே விஷயம், வீட்டுக்கு வீடு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, யாருக்கு தான் போய் மேக்கப் பண்ணுறதுன்னு தெரியலன்னாங்க. அதே மாதிரி தான் இப்போ பொட்டிக்குமே, தெருவுக்கு 4 பொட்டிக் இருக்குது. முன்னாடி வந்து இப்போ நான் ஃபஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணும்போது நான் ஒரு 7 monthsல ஸ்டாண்ட் பை பண்ணி நின்னேன். அப்போ எனக்குலாம் சேல் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகும், சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறம் காம்படிஷன் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கலெக்ஷன் கொண்டு வந்து ஏதாவது பண்ணாதான் நம்மளால நம்ம சர்வே பண்ணி நிற்க முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த பிஸ்னஸில் வந்து இப்போ நம்ம ஒரு 400K ஃபாலோவர் வச்சுருக்கோம்னா இதில் எங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவான்ற கஸ்டமர் நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். நாங்கள் என்ன லான்ச் பண்ணாலும் நம்ம கேட்டனாலும் அவங்க இமிடியேட்டாக நம்மகிட்ட புக் பண்ணிடுறாங்க, நம்ம மேலே ட்ரஸ்ட் வந்துடும். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்து கொரியரில் டிலே பண்ணிடுவாங்க, இல்லை வாங்குற இடத்துல டிலே பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ புது கஸ்டமர் இருந்தால் நீங்கள் ஃபேக்கு, நீங்கள் இன்னும் புடவை அனுப்பலை, நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். இதே இது எங்ககிட்ட இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துருச்சு, அது கூட காமிக்கிறேன். அவங்க ஆல்ரெடி எங்ககிட்ட வாங்குறவங்க ரெகுலராக, மேம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேம், அதெல்லாம் விடுங்க மேம், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா மேம், ஸோ நீங்கள் போல்டாக பேசியிருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது இந்த ஃபீல்டில் வந்து நம்ம அழகாக நின்றுட்டு போயிடலாம். ஆனால் புதுசாக வரவங்க இதே மாதிரி பண்ண முடியுமானா முடியாது. ஏன் ரீசன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக வரனா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணணும், டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ல அடிச்சாதான் உண்டை தவிர நார்மலாக நம்ம ஒரு பொட்டிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நின்னோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லலாம் கொலாப் கொடுக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த கொலாப் பேஜை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 100 புடவைக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ கஸ்டமர் மக்கள் எந்த பேஜில் போய் வாங்குவாங்க? ஸோ அதுவுமே இப்போ வந்து முன்னாடிலாம் நாங்கள் கொலாப் கொடுத்தோம்னா எங்களுக்கு ரீச் இருக்கும், ஆனால் இப்போ கொலாப் கொடுத்தோம்னா 10ஓட 11 போயிருது. அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்கள் யாருக்குமே கொலாப் கேட்கறதே இல்லை. ஸோ அதுவுமே வீக் ஆனதுனால இந்த ஃபீல்ட் ரொம்பவே இப்போ வந்து ஒரு 100Kக்கு மேலே இருக்கவங்க சர்வே ஆயிடலாம். 100Kலேருந்து மில்லியன் கணக்கில் வச்சிருக்கவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப் அண்ட் டவுன் வரும், ஆனால் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று எங்களுக்கு இருக்கும். அப் அண்ட் டவுன் வரும், பட் அந்த ஸ்டாண்டர்ட் வச்சு நாங்கள் போயிட்டே இருப்போம். ஆனால் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணி ரொம்ப கம்மி ஃபாலோவர் இருக்கவங்க சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். எஸ், கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு அவங்களுக்கு. இப்போ
ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ saree பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் பண்றாங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இன்ஸ்டால இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபாலோவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ஒரு பேஜ் பாக்குறாங்க, அங்க பண்ற அதே கண்டென்ட் இங்க பாக்குற மாதிரி இருக்கே, நீங்க அவங்கள பார்த்து தானே இதை பண்ணீங்க, கண்டிப்பா இந்த மாதிரியான கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து உங்ககிட்டயுமே வந்திருக்கா? அது வந்து ஆன்லைன்ல சொல்றாங்க. ஒரு சிலர் பொட்டிக்க வந்து இவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் அதுவுமே நான் ஒரு சில பொட்டிக் பார்க்கும்போது கொஞ்சம் சேம் டு சேம் இருக்கும். பட் என்ன இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஓன் ஸ்டைல் தான். அது பேச்சா இருந்தாலும் சரி, யாரையும் பார்த்து இதை பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். ஒன்று நான் பண்ணேன் அப்படின்னா நான் நைட் ஃபுல்லாக யோசிப்பேன், இது எப்படி பண்ணலாம். எனக்கு ஒரு வீடியோ வந்து 17 மில்லியன் அடிச்சு, இது வரைக்கும் எந்த பொட்டிக்குமே அடிச்சது இல்லை. சேஞ்ச் ஓவர் வீடியோ போட்டேன். இந்த சாரியில வந்து எங்ககிட்ட 15 கலர்ஸ் இருந்தது. அந்த 15 கலர்ஸுமே ஒரே வீடியோல காமிச்சிருப்பேன். ஸோ ஜஸ்ட் 599 அந்த சாரி. அப்போ வந்து ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பாட்டை போடும்போது 17 மில்லியன் அகைன் அண்ட் அகைன் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு மில்லியன்லேயே போயிட்டு இருந்தது. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி. ஸோ அதை வந்து நாங்களா ஓனா கிரியேட் பண்ணி கொண்டு வந்தனால தான் அவ்வளோ ரீச் கொடுத்துது அந்த வியூஸ். ஸோ அந்த மாதிரி நான் யாரையும் 99% பார்த்து காப்பி பண்ண மாட்டோம். ஆனால் கம்பேர் பண்ணி பேசுவோம். இப்போ எங்கள் பொட்டிக்கில் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கோங்க, எங்கள் பொட்டிக்கில் இந்த ரேட்டு கொடுக்குறோம், அந்த மாதிரி பேசுவேன். பட் காப்பி பண்ணி அவங்க போகிற மாதிரி வீடியோ போடணும். எனக்கு என்ன ஸ்டைல் நல்லா இருக்கு, எனக்கு இந்த சாரி கட்டினா எப்படி இருக்கு, அப்படிதான் நான் போவேன். அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப முக்கியம்னு உங்ககிட்ட நான் சொல்லலை, கேட்கல, ஜஸ்ட் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து போடுறாங்க, ஜோதிகா வந்து இதில் வந்து இந்த சாரீ கட் போட்டிருக்காங்க, எனக்கு இதே மாதிரி சாரீ வேணும் மேம்னு உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து பின் ட்ரெண்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது? ஷுவர் மேம். அது வந்து இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு சாரி ட்ரெண்ட் ஆகுதுனாலே நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருந்து இது போயிட்டு இருக்கு, எத்தனை வேணும்னு கேட்டு கொடுத்துறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இது ட்ரெண்டில் இருக்கும்போது நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பெரிய பெரிய பொட்டிக்கு வந்து சின்ன பொட்டிக்ஸ்க்கு கொடுக்க விட மாட்டாங்க. நாங்கள் எடுத்துருந்தோம், நீங்கள் நாங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஸ்ட்ரகிள் தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பட்டேன். பட் நம்ம ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளே நிறைய பல்காக எடுக்கிறதுனால அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணல இப்போ. ஸோ ட்ரெண்டில் இருக்கிறது எப்போவுமே. ஆனால் என்ன அப்படின்னா நான் எப்போவுமே வந்துட்டு பல்காக எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிளுக்கு எனக்கு அனுப்ப சொல்லுவேன். ஒரு சாரி சாம்பிள் வரும், அந்த சாம்பிள் சாரி எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான், அது ட்ரெண்ட்லேயே இருந்தாலுமே அது எனக்கு பிடிச்சிருந்தோன்னா நான் அடுத்து கொண்டு வருவேன், இல்லைன்னா நான் கொண்டு வர மாட்டேன். ஸோ இப்போ ஒரு நாள் ரொட்டீன் உங்களுக்கு எப்படி போகும்? ஏன்னா விமன் ஆண்டர்பிரனர், மம்மி, ஒய்ஃப், மருமகள், இப்படி பல ஃபேஸஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த ஒன் டே ரொட்டீன் எப்படி போகும்? ஆக்சுவலி வந்து நான் எப்போவுமே வந்துட்டு பிளான் பண்ணி தான் எல்லாமே போடுவேன். இப்போ நாளைக்கு ஷூட் இருக்குன்னா அந்த டைமில் எதுவுமே வைக்க மாட்டேன். கம்ப்ளீட்டாக நாளைக்கு ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பர்ச்சேஸ் இருக்கும் போது வீக்லி அந்த 7 days இருந்துன்னா பசங்களுக்காக சண்டே மட்டும் ஃபேமிலியில் வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் வெளியே சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களை எல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போய் ஜாலியாக அன்றைக்கி ஒன் டே ஃபேமிலியில் இருக்குது. அதுமாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அது இதுன்னு வந்து அந்தந்த டைமில் இது பண்ணிடுவேன். ஸோ இந்த டேட் எப்படின்னா ஷூட்டுக்காக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஷூட் இருக்கும். அந்த ஷூட்லேயே 5-6 சாரீ கேட்டு ஒரே நாளில் நாங்கள் ஷூட் எடுத்துருவோம். அந்த ஷூட்டுக்காக டெய்லி வந்து ஷூட் எடுக்க மாட்டோம். சாரீ மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். பட் அது வந்து ஒன் டேல தான் நடக்கும். நான் ஒரே நாள்லயே நமக்கு ரீடேக் போற பழக்கமே கிடையாது. ஏதா இருந்தாலும் அந்த சாரீ பார்த்தோன்னே ஒரே டேக் தான். அந்த சாரீ பார்த்தோன்னே என்ன தோணுதோ கடன் அந்த பொய்யா இதுக்கு இப்படிதான் பேசணும்லாம் யோசித்து பேச மாட்டேன். நீங்க இதுல எந்த சாரீ வேணாலும் பிக் பண்ணி என் கையில கொடுங்க, ஒரே செகண்ட் தான், அப்படியே அதுல என்ன தோணுதோ அப்படியே பேசிடுவேன். அதனால ஒரே நாளே நான் மோர் தென் 100 சாரிக்கு மேல ஷூட் பண்ணி வச்சிருவோம். ஸோ அந்த வீக் ஃபுல்லா போக, ஏன்னா ஒரு நாளைக்கு 7-8 ரீல்ஸ் போறதுனால அந்த வீக் ஃபுல்லா போறோம். ஸோ வீக்லி ஒன் ஷூட்டுக்குன்னு ஒதுக்கிடுவோம், வீக்லி ஒன் பர்ச்சேஸ்ன்னு ஒதுக்கிடுவோம், வீக்லி ஒன் ஃபேமிலி டைம் வரும். அப்புறம் எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன், நல்லா தூங்குவேன். ஸோ தூங்குறதுக்குன்னே ஒரு நாள் நீங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஃபோனை சைலண்டில் போட்டு. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. இப்போ இன்னொன்று ஹஸ்பண்டுக்கு நாங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலியில், டைரக்ட் பொட்டிக். அது ஓப்பன் பண்ணதுல கொஞ்சம் ஷெடியூல் எனக்கே கால்குலேட் பண்ணி வைக்க முடியல, அங்கேயும் இங்கேயும் அலையிறதுனால கொஞ்சம் தடுமாறுது. இன்னும் ஒரு 1 month போச்சுன்னா அதையும் செட் ஆகிட்டோம்னா கரெக்டாக. இப்போ சர்வே பண்ணணும்னா 2-3 பண்ணாதான் நம்மளால சர்வே பண்ண முடியுதுன்னா காம்படிஷன் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஹெல்த் வைஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா? ஏன்னா விமன்னாலே எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பா எனக்கு லோ பிபி ஆக்சுவலி இருக்கு. காமனாவே வந்துட்டு லோ பிபி இருக்கிறதுனால அப்பப்போ ஆயிருவேன். நான் சொன்னேன்ல ஒரு நாள் 15 சாரி மாத்தி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் 15 சாரியில 7வது சாரி மாத்தும் போதே மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் தண்ணி தெளிச்சு பிஸ்கட் சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்டு. பட் எனக்கு என்ன அப்படின்னா வேலைன்னு வந்துட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான். பட் அந்த 15 சாரி வீடியோவை நான் முடிச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் பண்ணாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் நைட் அவங்க எடிட் பண்ணி அந்த வீடியோ போட்டாங்க. அந்த மில்லியன் பார்க்கும்போது எனக்கு பரவாயில்ல, நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு நம்மளுக்கு பலன் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் உடம்பு ஹெல்த் இஷ்யூனா எனக்கு இந்த லோ பிபி மட்டும் இருக்கு. ஸோ அந்த லோ பிபினால நல்லா சாப்பிடுவேன். எந்த அளவுக்கு சாப்பிட்றேன்னா ஒர்க்குன்னு வந்தா எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த இதனால கொஞ்சம் பேலன்ஸ்டா இல்லாததுனால எப்பவுமே கொஞ்சம் லோ பிபி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து மெயினான ஒரு கண்டென்ட் குள்ள வந்திருக்கோம். எஸ், கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது,
அண்ட் பொங்கல் வரப்போகுது, நம்ம கிட்ட என்னென்னலாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ? கண்டிப்பா பார்க்கலாம். நிறைய இப்போ வந்து இந்த காஞ்சிபுரம் பாருங்க, இதுல நிறைய அடுக்கி வச்சிருக்கிறதுலே தெரியும். இது வந்து நம்ம பேஜ்ல வந்து ரொம்ப நாளாவே ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்பவுமே எங்ககிட்ட ஸ்டாக் வச்சுக்கவே முடியாது. இப்போ நான் பிளான் பண்ணி ஒரு 50 saree நான் இறக்குவேன். சரி ஒரு 50 வச்சுக்கலாம் போட்டு வீடியோ போட்ட உடனே எனக்கு 75 saree புக் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், அந்த 25 ப்ரீ புக்லயே தான் போயிட்டு இருக்கும். ஸோ அடுத்து நான் சரி 50 புக் பண்ணா வருது 100 போடுவேன், போடும்போது அது 125 போகும். இந்த சாரி மோஸ்ட் ப்ராப்ளி ப்ரீ புக்லயே தான் போயிட்டு இருந்தது இந்த சாரி எல்லாம். ஸோ நிறைய கஸ்டமர்கிட்ட திட்டலாம் வாங்கினேன். மேம் 10 நாள்னு சொல்லி எடுத்தீங்க, 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் என் கைக்கு புடவை. ஆனா புடவை ரிசீவ் ஆன மேம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து, சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த சாரி நம்ம பேஜ்ல இதுக்கு வந்து நான் பிளவுஸ் பேரப் பண்ணி காமிச்சேன். ஸோ அந்த பிளவுஸுக்கும் அந்த சாரிக்கும் ரொம்ப காம்பினேஷன் ஒர்க் ஆகுனா கிட்டத்தட்ட இது 7.8 மில்லியன் வியூஸ் போயிருக்கு இது வரைக்கும். இந்த சாரிக்கு போட்ட வீடியோ வந்து 7.8. ஸோ 7.8 மில்லியன் போயிருக்குன்னா எவ்வளவு புக் ஆயிருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. இன்னைய வரைக்கும் அது ட்ரெண்ட்ல போய்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ மினிமம் எவ்வளோ அமௌண்ட்ல நம்ம கிட்ட சாரீஸ் அவைலபிள் இருக்கு? 299 399 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு இன்ஸ்டன்டா போற இதெல்லாம் இந்த சாரிலாம் 1399. 1399ல நிறைய புக் ஆகும். 799ல டிஷ்யூ சாரி. இப்போ இந்த சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 799 நீங்க எங்க வெளியே பார்த்தாலுமே 1300 வரைக்குமே இந்த சாரி சோல்ட் அவுட் பண்றாங்க. ஸோ நம்ம கிட்ட 799ன்றதுனால இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். நம்ம கிட்ட 799ல இருந்து 1399 சாரி எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங். ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, கம்மியா இருக்குது, மிட்ல போகும். ஆனா நம்மளோட இதுல நல்லா போறது 799 899 999 1299 13. இந்த ரேட்ல தான் நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஜாஸ்தி போகும். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ மேம்? 3000 வரைக்கும் இருக்கு. 3000. இந்த தர்மாவரம் பட்டுலாம் வந்து 3000 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட கரண்ட் ட்ரெண்டுக்கு என்ன இருக்கு, என்னென்ன கலெக்ஷன்? கரண்ட் ட்ரெண்டுக்கு நிறைய இருக்கு. ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் காஞ்சிபுரம் டிஷ்யூன்னு வாங்க. இந்த saree பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வெயில்ல லைட்டிங்லாம் அந்த சாரீ வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இதுல நிறைய பேருக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்குது. ஏன்னா ஒரு 1400 ஒர்த்து உள்ள சாரீ வந்து நம்மளுக்கு ஒரு கல்யாண வீடு ஏதாவது கெட்டும் போது ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதே மெட்டீரியல் தான். பட் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்ன்றனால வேற வேற டிசைன் வேற வேற கலர்ல நாங்கள் லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ இது நியூவா வந்திருக்கு. இதுல மெரூன் கலர், கிரீன், எல்லா பேஸ்டல் கலர் எல்லாருக்குமே இப்போ ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆரி ஒரு பிளவுஸ் போடும்போது இன்னுமே நல்லா சூப்பர் மூவிங்ல இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து 2000 3000 மார்க்கெட்ல போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து ரேட்டை உடைச்சிருக்கோம். 1299க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது நிக்கி கல்ராணி இன்ஸ்பயர்ட் சாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டி வந்து கேரண்டி. நீங்க வாஷ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, சூப்பரா இருக்கும். அதேமே ஒரு 3 ஷேடு இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ராயல் ப்ளூ கலர்ல ஆரி ஒர்க் போடும்போது இன்னுமே இந்த சாரி வந்து ரொம்ப கிராண்டா காமிக்கும். ஸோ இதுல 2 பேட்டர்ன் இருக்கு, 2 கலர் காம்பினேஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த சாரி ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சாரீ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரஸ்ட் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் கலர் வந்து ஆன்லைன் ஃபுல்லாமே எல்லாரும் கெட்டியிருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வர சொன்னாங்க. அந்த கலெக்ஷன் தான் இது. இதுவுமே தீபாவளி, கிறிஸ்மஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி இந்த சாரியை கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 1000 புட்டா கான்செப்டில் இது கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து முன்னாடிலாம் எப்படி அப்படின்னா சாரீ லைட் கலரில் இருக்கும், பார்டர் டார்க்கில் இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் உல்ட்டாவாக வந்து சாரீ டார்க்காகவும் பார்டர் லைட் கலர்லையும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த சாரீ கூடமே நம்ம பேஜில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு. ஸோ அதே கான்செப்டில் தான் இந்த சாரீ. ஸோ பிங்க் ஒயிட் இந்த இதுவுமே நல்லா போயிட்டுருக்கு. கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப பட்டுலாவும் அழகாவுமே இருக்கு. பட்டு சாரீ பொறுத்த வரைக்கும் கலர் காம்பினேஷன் தான். ஸோ இது வந்து டெய்லி இதில் நம்மளுக்கு ஒரு 15-20 புக் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா வெளியே எல்லாமே 1300 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளே இந்த சாரீ லான்ச் பண்ணும்போது 999 கொடுத்துட்ருந்தோம். பட் எனக்கு இது சேல் இன்க்ரீஸ் ஆக ஆக நான் கஸ்டமருக்கு ரேட்டை கம்மி பண்ணிட்டேன். 799ல கொடுக்கும். இது வந்து டிஷ்யூ சாரீ. ஸோ 799ல கொடுத்துட்ருக்கோம். இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நம்ம பேஜில் டெய்லி. இது கலர் காம்பினேஷன் இதே மாதிரி லாவெண்டர் வித் ரெட் வந்து ஆன்லைன் ஃபுல்லாமே ட்ரெண்டில் இருந்தது. இதில் ஒரிஜினல் சாரீ வந்து என்னோட வீடு பால் காய்ச்ச ஃபங்க்ஷனுக்கு 28 வரும். நான் உடுத்திருந்தேன். பட் இந்த ரேட்டுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது மேம், இதே கலர் காம்பினேஷன்ல ரேட்டு கம்மியாக கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே ரேட்டு கம்மியாக கொண்டு வந்ததுல தான் இது காப்பி. ஒரிஜினல் வந்து 28 வரும். இது வந்து காப்பி மாடல். ஸோ எல்லாருமே அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால காப்பி கொண்டு வரும். ஸோ இதுவுமே நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் தான். இதுலயுமே நிறைய ஸ்டாக் உள்ளேயும் இருக்கு, இங்கேயுமே நிறைய ஸ்டாக் வச்சிருக்கு. ஸோ இது வந்து கேர்ள்ஸோட ஃபேவரேட் கலர். அதை நான் பார்த்த உடனே ஸோ இது எல்லாருமே என்கிட்ட ரொம்ப விரும்பி இந்த கலர் கேட்டாங்க. இந்த கலர்ல இன்னொன்னு என்னன்னா இதே கலர்ல வந்து நாங்க பிளவுஸ் வச்சிருந்தோம். ஸோ அந்த பிளவுஸுமே ட்ரெண்ட்ல போனதுனால இந்த சாரீ வந்து இது ஃபேப்ரிக்கும் பாருங்க நல்ல ஒரு பட்டு சாரீ, நல்ல அட்ராக்ஷனா இருக்கும்.
ஸோ இது வந்து மற்ற பேஜில் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம பேஜில் ஒரு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவி. ஓகே. ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி சொன்னதா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டிடி புட்டிக்கில் ஃபேஸ் பண்ண ஒன் ஆஃப் த இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சரிஞ்சிடுச்சே அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு மூமெண்ட்? இப்போ என்ன அப்படின்னா, என்னோட ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க இன்ஸ்டா ஐடியில், வாட்ஸ்அப்பில் என்னோட ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க, வச்சு நம்பரை மாற்றி ப்ரைஸை மாற்றிதாங்க. இப்போ நான் 1400 போட்டோன்னே இதை அடித்து 300ன்னு போடுதாங்க. ஓ, இல்லை 500 போட்டோன்னே ரேட்டு கம்மியாக இருக்குது. என்னோட முகத்தை பார்த்தோன்னா அங்கே போய் பே பண்ணியிருந்தாங்க. விசாரிக்கவே மாட்டேன்றாங்க, பே பண்ணியிருந்தாங்க. பே பண்ணி அவங்க 10 நிமிஷத்தில் பிளாக் பண்ணதுக்கப்புறம், மேம் நான் உங்கள் ஃபேஸ் தான் அதில் வந்தது, நான் காசு போட்டேன், நீங்கள் ஃபேக் ஐடின்னு என்ன போய் கமெண்ட் பண்ணுறாங்க. நான் அதான் சொல்லிட்டேன், என் ஐடி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா ஐடியில் ப்ளூடிக் வாங்கி வச்சிருக்கேன், இதுக்கு மேலே நான் ஏமாத்தலைன்றதுக்கு நான் என்ன பண்ணி வைக்க முடியும்? நான் இதுதான். ஆனால் ஒருத்தன் பிளாக் பண்ண பிறகு என்ன தேடி வரீங்கல்ல, பிளாக் பண்ண முன்னாடி என்ன ஐடி நீங்க ஏன் தேடி வரல? இதே இந்த இப்ப ரீசெண்டா எத்தனைடா, இப்ப இந்த வாரத்துல மட்டும் எத்தனை வந்துச்சு? 3. இந்த வாரத்துல மட்டும் இந்த போட்டோ போட்டு என்னோட போட்டோ வாட்ஸ்அப்ல டிபியா வச்சிருந்தாங்க. இன்ஸ்டா ஐடியில வந்து என்னோட இதை வச்சு பேரும் வச்சுட்டு ஏமாத்திருந்தாங்க. இவங்களும் ஏமாந்துருந்தாங்க. அழகா அசால்ட்டா போய் ஏமாந்துட்டு நம்மள லாஸ்ட்ல ஃபேக்கு. இப்ப நாங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டா ஓகே, அப்படியா உங்க போட்டோ தானே வந்துச்சு, உங்க நம்பர் அதான் சொன்னேன், என் நம்பர் 2மே கொடுக்கேன், என் பேங்க்ல உங்க ஐடி வரட்டும், நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானே வந்து நிக்கிறேன். ஏன்னா நாங்க யாருக்குமே இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் லேட்டா போயிருக்கு. அது ஒருவேளை கொரியர் ஆஃபீஸ்ல மிஸ்டேக் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வெண்டாஸ் வந்து வரதுக்கு டிலே பண்ணலாம், இல்ல அந்த மாதிரி லேட்டா இருக்கு. நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா பிசினஸ்ல இப்ப நான் அது சொல்றேன்ல, இதுல 50 சாரி நான் எடுக்கிறேன், நான் 50 எடுத்துட்டு ஒரு வீடியோ போடுவேன், 100 புக் ஆகுது, என்னால சமாளிக்க முடியாது. ஸோ 50 டிஸ்பேச் பண்ணிட்டு மீதி 50க்கு வந்து நான் வெயிட் பண்ணுங்க மேம், நான் 10 நாள் வரும், கூட 2 நாள் வரும். ஸோ ஒரு சில கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்கோமே தவிர ஒருத்தங்கிட்ட பேமெண்ட் வாங்கி புடவை அனுப்பாமல் இருந்தது. சிஓடியில் என்னவோ அவங்க கொரியருக்கு பே பண்ணியிருப்பாங்க. இந்த கொரியர் பாய் போகிற நேரத்தில் இப்போ அந்த பார்சல் பாருங்க, 3 பார்சல் இருக்கா, கொரியர் பாய் போவாங்க, அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க, பார்சல் ரிட்டர்ன். நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, எங்களுக்கு பார்சலே வரலமா. அப்போ இதெல்லாம் என்ன, நாங்கள் எழுதி இதுக்குன்னு ஒரு டீமை போட்டு வச்சு நாங்கள் அமுச்சு விட்டோன்னா ரிட்டர்ன் வந்துடுது. இந்த மாதிரி உடனே நீங்கள் ஏமாத்துறீங்க. மற்றபடி நம்மளோட ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர் ஃபுல்லாமே நம்ம கிட்ட மோர் தென் 20-30 சாரீஸ்க்கு மேலே புக் பண்ணிடுவாங்க. எந்த அக்கேஷனாலும் இல்லை வேற பேஜ்லேயே ஏதாவது ஒரு சாரீ இருந்தால் கூட, மேம் நான் உங்கள் பேஜில் தான் வாங்குவேன், நீங்கள் எப்போ லான்ச் பண்ணுவீங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுவோம். சூப்பர். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இப்படியும் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து புதுசாக வரும்போது அந்த மாதிரி இருப்பாங்க. நான் வீடியோவே போட்டுட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து கிடையாது. சில பேர் இப்போ சம் டேஸ் ஒரு 2-3 டேஸ் லேட் ஆயிடுச்சுன்னா அவங்க கேட்பாங்க, மேம் லேட் ஆயிடுச்சு, நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுங்க மேம், நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க மேம், நாங்களும் உங்களை நம்பி சாரி ஆர்டர் போட்டு ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்க மேம், வந்துடும் அப்படின்னு. அதை மீறி ரொம்ப ஹார்ஷாக பேசினாங்கன்னா ஓகே மேம் உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருந்தோம் பண்ணி. எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ புதுசாக ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர் வர போகிறாங்க, இல்லை வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ், ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ சில சஜஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க இதில் நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் சூஸ் பண்ண ஃபீல்டே சூஸ் பண்ணக்கூடாது. சாரினா அவ்வளோ பேரை ஒரு படத்தில் கூட இப்போ சொல்லியிருப்பாங்க, அது என்ன தேவயானிமை படிச்சு கலெக்டர்லாம் ஆக மாட்டீங்களா, உங்களுக்கு இந்த பொட்டிக் இதுதானே. அதுமாதிரி சூஸ் பண்ண ஃபீல்டே சூஸ் பண்ணாம இப்போ பொட்டிக் சரி மேக்கப் எதுவும் சரி கொட்டி கிடக்கு, இதை சூஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்டா நிறைய ப்ராடக்ட் ஆன்லைன்ல கொண்டு வரலாம், நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து சோர்ஸ் பண்ணி டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஆனா இதை திரும்ப திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா 10ல் 1 தான் இருக்க முடியுமே தவிர தனித்துவமா கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு இனிமே வந்தா இருக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் கீப் ராக்கிங். இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.